अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी महकमि तंज़ील वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மாவுடைய நாளையிலே மிகவும் சங்கையான ஒரு இடத்தில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பதை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களாக நாம் வாழ்கின்ற காரணத்தினால் பருவ வயதை அடைந்தது முதல் மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும் ஒவ்வொரு நாளும் பகலிலும் இரவிலும் 5 நேரங்கள் தொழுதே ஆக வேண்டும். தொழுதால்தான் அவர் முஸ்லீம். தொழுகவில்லை என்று சொன்னால் பெயரளவில் தான் அவர் முஸ்லீம்களாக வாழ முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் 5 கடமைகளை வலியுறுத்துகிறது. அந்த 5 கடமைகள்ல தொழுகையை மட்டும் 82 இடங்கள்ல அல்லாஹ் வலியுறுத்துகின்றார். கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்களில் அகீமுஸ் ஸலா 5 நேரம் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகின்றார். ஒரு காரியம் வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாகத்தான் இருக்க முடியும். முக்கியமான காரியங்களை நாமே வலியுறுத்துவோம். அல்லாஹ் அதனால்தான் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் 8 இடங்களிலே வலியுறுத்துகிறான் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனை திறந்து பார்க்கக்கூடியவர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்வார்கள். அல் குர்ஆன்ல ஹஜ்ஜி செய்யுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், நோன்பு வையுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், உம்ரா செய்யுங்கள், இப்படித்தான் அல்லாஹ் சொல்கின்றானே தவிர அவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்ற முறைகளை நமக்கு கற்றுத்தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான்.
அதீவுல்லாஹ வ அதீவுர் ரசூல், அதீவுல்லாஹ வர் ரசூல். திருக்குர்ஆன் பல இடங்களிலே பேசும். அல்லாஹ்விற்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும், இந்த தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அல் குர்ஆனை மாத்திரம் வைத்துக் கொண்டு நான் ஹிதாயத்தை பெறுவேன், மறுமையிலே சுவர்க்கத்தை நான் பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவரால் தொழுக முடியாது, ஹஜ்ஜி செய்ய முடியாது, ஜக்காத்தை கொடுக்க முடியாது, நோன்பு நோக்க முடியாது. ஏனென்றால் அல் குர்ஆன்ல தலைப்பு செய்திகள் மாத்திரம்தான் இருக்கிறது, விரிவான செய்திகள். தொழுகை என்று சொன்னால் எப்படி தொழுக வேண்டும், எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், தக்பீர் கட்டிய பின்னால் என்ன ஓத வேண்டும், அடுத்து என்ன சூரா, அதற்கடுத்து என்ன சூரா, ருக்குவை எப்படி செய்ய வேண்டும், ருக்குவில என்ன ஓத வேண்டும், இதையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை நாம் ஆரம்பமாக அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தொழுகையில சுன்னத் இருக்கிறது, வாஜிப் இருக்கிறது, ஃபர்லு இருக்கிறது. இவைகளெல்லாம் கலந்துதான் ஒரு தொழுகையை நாம் நிலைநாட்ட முடியும். சூரத்தில் ஃபாத்திஹா இருக்கிற எந்த தொழுகையாக இருந்தாலும் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதாமல் அதை நாம் தொழுதால் அந்த தொழுகை தொழுகையாக கணிக்கப்பட மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூல்ல 247வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்தில் ஃபாத்திஹா ஓதாமல் எந்த தொழுகையும் தொழுகையாக கிடையாது. மற்றொரு செய்தியை நாம் பார்க்கின்றோம், முஸ்லிம்ல 900 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரத்தில் ஃபாத்திஹா ஓதாமல் ஒருத்தர் தக்பீர் கட்டுறார், சனா ஓதுறாரு, சூரத்தில் ஃபாத்திஹா ஓதல, வேறு சூரா ஓதுகின்றார், இரண்டாவது ரகத்தில் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதல, இந்த தொழுகை காமிலத்தன் சகீகத்தன், அது பரிபூரணமான தொழுகையாக இருக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். மற்றொரு ஹதீஸிலே ஃபஹிய ஹிதாஜுன், அது குறைவுள்ள தொழுகையாக இருக்கும். சுன்னத்தாக இருக்கட்டும், நஃபில் தொழுகையாக இருக்கட்டும், வாஜிப் தொழுகையாக இருக்கட்டும், ஃபர்லான தொழுகையாக இருக்கட்டும், சூரத்தில் ஃபாத்திஹாவை கட்டாயமாக ஓத வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இமாம் ஜமாத்தில் தொழுகிட்டு இருக்கிறோம், இமாமோடு நாம் தொழுகின்ற பொழுது பின்னால் உள்ளவர்கள் ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. இமாம் ஓதுகின்ற நேரத்தில் பின்னால் உள்ளவர்கள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், இமாமோடு சேர்ந்து ஓதுவது கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் தொழுகை நடத்துகின்றார்கள். சஹாபாக்கள் சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து ஓதுறாங்க. பெரும்பாலான இமாம்கள் தொழுகையில யாசீன்லாம் ஓதுறது இல்லை. ஏன்னா பெரும்பாலும் பின்னால நிக்கிறவங்களுக்கு யாசீன் மனப்பாடமா இருக்கும். அது அரபியை பார்த்து மனப்பாடமாக்குனா பரவாயில்லை, இது எல்லாம் தமிழை பார்த்து மனப்பாடமாக்குனது. அரபி உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்புக்கு ஒத்து போதனை செய்யாது. இவரு அரபியில மனப்பாடமாகி இவர் ஓத, பின்னால உள்ளவங்க தமிழ்ல மனப்பாடமாகி அவங்க ஓத, அவங்க ஏருக்கு மாறா ஓத, இது இவரு காதல விழ கடைசியில இமாம்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டுவிடும். அதனால நமக்கு மனனமாக இருந்தாலும் இமாமோடு சேர்ந்து ஓடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. ஆனா நம்ம பள்ளியிலே சில பேர் ஓதுறாங்க, இமாமாக இருக்கக்கூடியவர்களுக்கு காதல விழத்தான் செய்கிறது. தயவு செய்து இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடியவர்கள் இமாமுக்கு பின்னால் தொழுகின்ற பொழுது அவர் ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டுமே தவிர இமாமோடு சேர்ந்து ஓதுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. முஹம்மது இப்னு அபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ஒரு சஹாபி என்ன செய்றாரு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகின்ற பொழுது பெருமானாரோடு சேர்ந்து சஹாபாக்கள் ஓதுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிச்சிட்டு கேட்கிறாங்க,
லஅல்லக்கும் தக்ரவூன் வல் இமாம் யக்ரவு. இமாம் தொழுகையில் ஓதுகின்ற பொழுது அவரோடு சேர்ந்து நீங்களும் ஓதினீர்களா? சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்படி 3 தடவை கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், அன்னால நஃபலு தாலிக. ஆமாம் யா ரசூலல்லாஹ், உங்களோடு சேர்ந்து நாங்களும் ஓதினோம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா தஃஅலு, அப்படி நீங்க ஓதாதீங்க. குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுவார் இமாம். குல் ஹுவல்லாஹு தெரியாதவங்க கிடையாது. இமாமோடு சேர்ந்து ஓதுனா என்ன ஆகும்? இவர் குல் ஹுவல்லாஹு அஹத்னு சொல்லியிருப்பாரு, அங்க அல்லாஹு ஸமத் லம் யலித் ஓடிக்கிட்டு இருக்கும். கடைசியில இமாமுக்கு தான் குழப்பம். இமாம் தவறு விடுவார். உடனே 4 பேர் இமாமுக்கு குல் ஹுவல்லாஹு கூட தெரிய மாட்டேங்குது என்று குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா தஃஅலு, இமாமோடு சேர்ந்து நீங்கள் ஓதாதீர்கள். இல்லா யக்ரா அஹதுக்கும் பிஃபாத்திஹத்தில் கிதாப், அப்படி ஓதுவதற்கு விரும்பினால் சூரத்தில் ஃபாத்திகாவை மட்டும் மனதுக்குள்ளால் ஓதிக்கொள்ளட்டும். பெருமானார் சொல்லுகின்றார்கள், இமாமோடு தொழுகின்ற பொழுது தனித்து தொழுதால் கட்டாயமாக சூரத்தில் ஃபாத்திஹா ஓதியே ஆக வேண்டும். வாய் அசைக்க வேண்டும். ஓதுகின்றவர் தன்னுடைய காதுக்கு கேட்க வேண்டும், 4 பேருக்கு கேட்கக்கூடாது. அப்படின்னு சில பேர் சத்தம் போட்டு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தா அப்படி வாயை குத்திட்டு பேசாம நிற்கிறாங்க. ரெண்டும் கூடாது. அடுத்தவர் காதில் விழும்படி ஓதுவதும் கூடாது. தன் காதில் விழாதபடி வாயை மூடி மனசுக்குள்ளால் ஓதுவதும் கூடாது. நியத்துக்கும் கவுலுக்கு என்ன வித்தியாசம்? நியத்து அப்படின்னா மொழித்தலில் வருவது கூடாது, அது உள்ளத்தில் மட்டும்தான் தோன்ற வேண்டும். நோன்பு நோக்கிறேன், ஜகாத்தை கொடுக்கிறேன், மனதில் வைப்பதற்கு பெயர் தான் நியத் என்று சொல்வார்கள். அந்நியத்து மஹல்லுகா அல் கல்பு, அரபு இலக்கணத்திலே சொல்வார்கள். நியத் என்று சொன்னால் அது உள்ளத்தில் தோன்றக்கூடிய ஒரு எண்ணம். கிராத் என்று சொன்னால், ஓதுதல் என்று சொன்னால், நான் ஓதுவது என்னுடைய காதுக்கு மட்டும் கேட்க வேண்டும், தனித்து தொழக்கூடியவர். ஜமாத் நடத்தக்கூடிய இமாம் சில வக்துகள்ல மட்டும், மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் இந்த தொழுகைகளில் மட்டும் முதல் 2 ரக்காத்திலே பெருமானார் சத்தமிட்டு ஓதினார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு. எனவே இமாம் அந்த நேரங்களில் மட்டும் சத்தமிட்டு ஓதுவார். அவர் ஓதுகின்ற பொழுது செவிதாழ்த்தி கேட்க வேண்டுமே தவிர அவரோடு சேர்ந்து ஓதுவது கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மற்றொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லா தஃஅலு இல்லா பி உம்மில் குர்ஆன், நீங்கள் உம்முல் குர்ஆன் சூரத்தில் ஃபாத்திஹா அதை மட்டும் ஓதுங்கள், மற்ற சூறாக்களை ஓதாதீர்கள். ஏனென்றால் அது எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, சூரத்தில் ஃபாத்திஹாவிற்கு அஸ்ஸபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 வசனங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அதற்கு பெயரை சூட்டுகின்றார். ஒரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலகத் ஆத்தைனாக சபஅன் மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம். நபியே, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறாவையும் மகத்தான குர்ஆனையும் உமக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம். அந்த 7 ஆயத்துகள் என்று திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஆயத்துகள். ஒரு நாளைக்கு 17 ரக்காத் ஃபர்து நாம சொல்லுகின்றோம். வெள்ளிக்கிழமையை தவிர வெள்ளிக்கிழமை 15 ரக்காத்துகள். ஏன்னா இன்னைக்கு ஜும்மால 2 ரக்காத்தா நாம தொழுகின்றோம். வெள்ளிக்கிழமை ஜும்மா அல்லாத மற்ற நாட்களிலே ஃபர்து மட்டும் 17 ரக்காத்துகள் நாம் தொழுகின்றோம். அப்போ ஒரு நாளைக்கு ஃபர்துல மட்டும் 17 முறைகள் சூரத்தில் ஃபாத்திஹாவை நாம் ஓதுகின்றோம், திரும்ப திரும்ப ஓதுகின்றோம். 4 ரக்காத்து தொழுகை என்றால் 4 ரக்காத்திலும் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதி ஆகணும். ஃபர்துல 4 விட அதிகமான ரக்காத்துகள் கிடையாது. குறைந்தது 2 ரக்காத்துகள், ஃபஜ்ர் 2 ரக்காத், மக்ரிப் 3 ரக்காத். 4 ரக்காத் தொழுகையாக இருக்கட்டும், 3 ரக்காத்துகள் தொழுகையாக இருக்கட்டும், 2 ரக்காத் தொழுகையாக இருக்கட்டும், முதல் 2 ரக்காத்துல சூரத்தில் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓத வேண்டும். பிந்திய 2 ரக்காத்துல சூரத்தில் ஃபாத்திஹா மட்டும் போதும், துணை சூரா தேவையில்லை. பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். லுகத் தொழுகின்றோமா,
ஜமாத்து தொழுகை நடக்கட்டும் அல்லது தனியாக நாம் தொழுகின்றோம், முதல் 2 ரக்காத்துல மட்டும் சூரத்தில் ஃபாத்திகாவை ஓத வேண்டும். துணை சூரா நமக்கு தெரிஞ்ச சூரா அல்லாஹ் சூரத்து முஸம்மில்ல சொல்லி காட்டுகின்றான். ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். குர்ஆனிலே உனக்கு எது மனனமாக இருக்குமோ அதை நீ ஓதிக்கொள். குர்ஆன்ல மனப்பாடமா இல்ல, குர்ஆனை திறந்து வச்சுட்டு கையில வச்சுட்டு ஓதிக்கிட்டு இருக்க முடியுமா? உனக்கு எது மனப்பாடமாக இருக்கிறதோ அதான் தொழுகை சம்பந்தப்பட்ட காரியங்களை கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை. பருவ வயதை நாம் அடைந்து விட்டோமா, எப்படி ஒளி செய்ய வேண்டும், கடமையான குளிப்பை நாம் எவ்வாறு குளிக்க வேண்டும், எப்படி 5 நேரங்கள் தொழுக வேண்டும், சனா எப்படி ஓத வேண்டும், சூரத்தில் ஃபாத்திஹா எப்படி ஓத வேண்டும், இதை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் கட்டாய கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அபூ சயீத் இப்னுல் முஅல்லா அப்படிங்கிற ஒரு நபி தோழர் புகாரியில 4204வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இவர் மஸ்ஜித் நபவியில தொழுது கொண்டிருக்கின்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபா சயீத் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் அழைக்கிறார்கள். பொதுவாக ஒரு சட்டம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல ஒரு இஸ்லாமியர் தொழுகின்ற பொழுது பெருமானார் அழைப்பார்களே ஆனால் அந்த தொழுகையை விட்டுவிட்டு பெருமானாருடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்க வேண்டும். அந்த சட்டம் அவருக்கு தெரியல. தொழுது கொண்டிருக்கின்றார், ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பு காதில் விழுகிறது, அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம், ரசூலுல்லாஹ் அழைக்கிறார்கள், தொழுதுவிட்டு நாம் செல்வோம் அப்படின்னு தொழுதுவிட்டு செல்கின்றார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அருமையான தோழரே, நான் உன்னை அழைக்கவில்லையா, நீ ஏன் பதில் தரவில்லை என்று கேட்கிறார்கள். யார் ரசூலல்லாஹ், நான் தொழுதுகிட்டு இருந்தேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அல் குர்ஆன்ல ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும். அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய திருத்தூதரோ உங்களை அழைத்தால் உடனடியாக அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு நீங்கள் பதில் கொடுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றார். இன்னைக்கு 5 நேரம் அழைக்கப்படுகிறது. ஹய்யா அலஸ் ஸலாத், ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் மாறுங்கள், வெற்றியின் பக்கம் மாறுங்கள். 5 நேரம் அழைக்கப்பட்டும் கூட நாம தொழுகையின் பக்கம் வரவில்லை என்றால் அப்ப அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நாம் பதில் கொடுக்கவில்லை. தொழுகையினுடைய அழைப்பாளர் தானே அழைக்கிறாரு, முஅத்தின் தானே அழைக்கிறான்னு நினைக்காதீங்க. முஅத்தின் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்கள். அவர்கள் அழைத்தால் அது அல்லாஹ்வை அழைப்பதற்கு சமம். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றார், இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும். சில பேர் கேட்பாங்க, அல்லாஹ் நம்மளை எப்படி கூப்பிடுவான், இந்த முஅத்தின் கூப்பிடுறாரு, அதான அல்லாஹ்வுடைய அழைப்பு. அந்த அழைப்பு மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம், பெற்றோரோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துவிட்டால் அதுவெல்லாம் ஹராமாகிவிடும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல மதுபானம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது வயசுத்தக்கும் அன்திக்கிறில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் ஷைத்தான் உங்களை தடுக்கிறான். அப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் எதெல்லாம் நம்மளை தடுக்குதோ, அது மனைவியா இருக்கட்டும், அது தாயா இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், கல்லாப்பெட்டிகளாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துவிட்டால் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டு அந்த இடத்தில் நாம் அமர்ந்தால் அது ஷைத்தானின் செயல், அது ஹராம் என்பதாக இந்த ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அற்புதமான விளக்கத்தை தருவார்கள். அப்ப அந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மீதம் உண்டான தொழுகையை தொழுதுட்டு நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னால என்னை பார்த்துட்டு போங்க. குர்ஆன்ல ஒரு பெரிய சூரா இருக்கிறது, மகத்தான சூரா, கண்ணியமான ஒரு சூரா. அந்த சூறாவை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே இவர் தொழுது போகும்போது ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வேற சூறாக்களை கற்றுக் கொடுக்கல, சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த சூறாவை போன்று மற்றொரு சூரா குர்ஆன்லயும் கிடையாது, தௌராத்திலயும் கிடையாது, இன்ஜீல்லையும் கிடையாது, ஜபூர்லயும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அருமையானவர்களே, எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகையில கட்டாயமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபர்லு, கட்டாய கடமை. இப்ப அடுத்து ஒரு சூரா ஓத வேண்டும். அந்த சூரா ஓதுவது
அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். நீங்கள் தொழுகையிலே உங்களுக்கு எது லேசாக இருக்குமோ, அதாவது மனப்பாடமாக இருக்குமோ, அதை நீங்கள் ஓதி நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இப்ப நான் தனியா தொழுகிறேன்னு வச்சுக்கிறோம். தனியா தொழுகிறேன், ஒரு நபில் தொழுகிறேன், சூரத்தில் ஃபாத்திஹா ஓதிட்டேன். குர்ஆன்ல பெரிய சூரா சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 286 வசனங்களை கொண்டது. சாதாரண ஒரு குர்ஆனை நல்லா ஓத தெரிஞ்சவர் ஓதினாலேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். இந்த திக்கி திணறி ஓதுவாங்களே 24 மணி நேரம் ஆகும் அது ஒரு சூறாவை ஓதி முடிப்பதற்கு. இப்ப நான் என்ன செய்யறேன், தனியா தொழுகும் பொழுது எனக்கு ஒரு ஆசை, சூரத்துல் பக்ரா ஓதுவோமே அப்படின்னு நான் ஓதி தொழுகலாமானா தாராளமாக நாம் தொழுகலாம், தவறே கிடையாது. ஆனா முசல்லாவிற்கு வந்து நான் மக்களுக்கு தொழுகை நடத்தினால் கூட்டத்தை பார்க்கணும். வயசானவங்க இருக்கிறாங்களா, நோயாளிகள் இருக்கிறாங்களா, சிறுவர்கள் இருக்கிறார்களா, பயணம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அவர்களை எல்லாம் கவனித்துதான் இமாமாக இருப்பவர் தொழுகையை சுருக்க வேண்டும், சூறாவை சுருக்க வேண்டும் அல்லது சூறாவை நீக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி சொல்றாங்க, தொழுகையை நீட்டலாம் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு அம்மா பின்னால் தொழுதுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹுடைய காலத்துல பெண்கள் நிற்பாங்க, முதல்ல ஆண்கள், அப்புறமா சிறுவர்கள், அப்புறமா வந்து திருநங்கைகள், அப்புறமா தான் பெண்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹுடைய காலத்துல இந்த மாதிரி தொழுகை நான் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது பெரிய சூறா ஓதலாம் நினைச்சேன். அப்போ ஒரு அம்மா அந்த குழந்தையோடு தொழுகைக்கு வந்திருக்குது. குழந்தைகளுடைய அழுகுரல் எனக்கு கேட்கிறது. நாம சூறாவை நீட்டினால் அந்த அம்மாவுக்கு இடையூறாக இருக்கும். குழந்தை அழுதுகிட்டே இருக்கிற, ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு எரிச்சல் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து நான் சூறாவை சுருக்கி கொண்டேன். தொழுகையை சீக்கிரமாக நான் முடித்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா, பேத்திய தொழுகைக்காண்டி அழைத்து வருவார்கள். தக்பீர் கட்டி விட்டு பேத்திய தூக்கி இப்படி புஜத்துல வச்சுக்கிடுவாங்க. ஆண்கள் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வைத்துக் கொள்வார்கள். சஜிதாவிற்கு செல்லும் பொழுது பேத்தியை கீழே இறக்கி வச்சிருவாங்க. மார்க்கத்தில் கூடும் குழந்தை அழுகிறது என்பதை காரணம் காட்டி தொழுகை விடுவதற்கு எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் அதிகாரம் இஸ்லாம் வழங்கவில்லை. நம்முடைய தாய்மார்கள் குழந்தையை காரணம் காட்டி குழந்தை அழுகும், அவள் நேரம் விளையாண்டுகிட்டு இருக்கும், ஒரு 2 நிமிஷத்தை தொழுகலாம். ஆனா குழந்தையை காரணம் காட்டி தொழுக மறுத்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, குழந்தை அழுகும் என்று தெரிந்தால் தாய்மார்கள் தாராளமாக இடுப்பில் வைத்துக் கொண்டே தாராளமாக தொழுகலாம். சஜிதாவிற்கு செல்லும் பொழுது குழந்தையை கீழே இறக்கி வைக்க வேண்டும். என கீழே இறக்கி வச்சாதான் 7 உறுப்புகள் தரையில் படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சூறாவை நீட்டலாம் நினைக்கிறாங்க. குழந்தையின் அழுகுரலை கேட்டு அந்த தாய்க்கு மனம் புண்படுமோ என்று நினைத்துக் கொண்டு நான் சூறாவை சுருக்கிக் கொண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு நபி தோழர், இவர் ஒரு நாள் என்ன செய்றார் அப்படின்னா, இஷா தொழுகை ரசூலுல்லாஹ்விற்கு பின்னால் நின்று தொழுகின்றார். மார்க்கத்தில் ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து இஷா தொழுகை நடத்துறேன், நம்ம பள்ளியில நடத்திட்டு வேறொரு பள்ளிக்கு போறேன். அந்த பள்ளியில இமாம் இல்ல, மக்கள்லாம் சேர்ந்து அசரத்திரிக்க தொழுகை வைங்கிறாங்க. நான் அங்கேயும் போய் ஜமாத் நடத்தலாமான்னா மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனா அதே நேரத்துல இங்க வேறொரு இமாம் தொழுகை நடத்துகின்றார். நான் பின்னால் நின்று தொழுகிறேன், இஷா தொழுக இருக்கிறேன், தொழுகை வைக்கல. தொழுதுவிட்டு அடுத்த மஹல்லாவிற்கு நாம் செல்லும் பொழுது அங்கு இமாம் இல்லை என்றால் நான் இங்கு தொழுகை நபிராக ஆக்கப்படும், நான் அங்கே ஜமாத்தை நடத்தலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதுக்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, ரசூலுல்லாஹோடு சேர்ந்து தொழுகிறாங்க. தொழுதுட்டு அவருடைய சமுதாயம் வாழக்கூடிய பனு சலமா கூட்டத்தார் வாழக்கூடிய பகுதிக்கு செல்கிறார். அங்க இமாம் இல்ல, இவர் தொழுகை நடத்துகின்றார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்துகின்றார். தக்பீர் கட்டி சூரத்தில் ஃபாத்திஹா ஓதி முடிச்ச பின்னால அவர் பாட்டுக்கு சூரத்தில் பக்ராவை எடுத்து விட்டார்.
சூரத்துல் பக்ராங்கிறது 286 வசனங்களை கொண்டது. சூரத்துல் பக்ரா ஓத ஆரம்பிச்சுட்டேன். பின்னால உள்ளவங்களுக்கு சில பேருக்கு நிக்க முடியல. அதுல ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, டக்குனு ஜமாத்தை விட்டு விலகி தனியாக தொழுது விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறையிட்டார். யார சொல்லலாம், உங்களுடைய தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பாட்டுக்கு தக்பீர் கட்டி பெரிய சூரா ஓத ஆரம்பிச்சிட்டாரு. எங்களால நிக்க முடியல அப்படின்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து விடுகிறார்கள். முஆத் இப்னு ஜபலை அழைத்து விடுகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் வருகின்றார். யா முஆத் அஃபத்தானுன் அன்த, நீ என்ன குழப்பவாதியா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி மக்களை எல்லாம் நிக்க வச்சிருக்கிறீங்க, நீ என்ன குழப்பம் செய்வதற்காக இருக்கிறாயா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை சத்தமிட்டு விட்டு, இக்ரஹு, நீ ஓது, வஷம்சி வதுஹாகா வல்கமரி இதா தலாகா, அந்த சூராவை ஓதி நீ தொழுகை நடத்து. அல்லது சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலல்லதி கலக ஃபஸவ்வா, அந்த சூராவை ஓதி நீ தொழுகை நடத்தினால் போடுவே. நீ பாட்டுக்கிட்டு இருக்கிற சூறாவையே பெரிய சூறாவை ஓதி தொழுகை நடத்துற, நீ என்ன குழப்பவாதிகா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஆத் இப்னு ஜபலை பார்த்து பெருமானார் சத்தம் விட்டதாக புகாரியில 5755வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதில் தனித்து தொழக்கூடியவர் அவரும் சக்திக்கு மீறி ரசூலுல்லாஹ் ஒரு காலகட்டத்தில் பள்ளிவாசலுக்கு போறாங்க, மஸ்ஜித் நபவிக்கு. அங்க பார்த்தா கீத்து கொட்டகை கயிறா தொங்குது. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, இது என்னப்பா கயிறு தொங்குதுன்னு. யார சொல்லலாம், உங்கள் மனைவிமார்கள் தான் கயிறை கட்டி போட்டிருக்கிறாங்க. ஏன் மனைவிமார்கள் கயிறை கட்டி போட்டிருக்கிறாங்க? இல்ல தொழுகும் போது தூக்கம் வந்தா கயிறை புடிச்சிக்கிறது. சில பள்ளிவாசல்ல ஹவுஸ்ல காலை கழுவுற இடத்துல கயிறை தொங்க போட்டிருப்பாங்க, வழிக்கு கீழே விழக்கூடாது என்பதற்காக. அந்த மாதிரி தொழுகின்ற நேரத்தில் தூக்கம் வந்தால் இந்த கயிற்றை பிடித்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூக்கம் வந்தா தூங்கிற வழி தானே, தூங்குற நேரத்தில் உங்களை யார் தொழுக சொன்னா? அல்லாஹ் அதை விரும்புகின்றானா? இது ஃபர்லுக்கு கிடையாது, நஃபிலுக்கு மட்டும்தான். சில பேர் சுபு போட மாட்டாங்க, தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டேன், அது ஃபர்லு தொழுது ஆகணும். நம்மள அறியாம தூங்கிட்டா அது வேற விஷயம். கண் நிறைய தூக்கம் இருக்குது, நான் 50 ரக்காத் நஃபில் தொழுது தான் தூங்குவான்டா, அது மார்க்கம் விரும்புகின்ற காரியம் அல்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னைத்தானே சிரமப்படுத்தி கொண்டு அவ்வளவு நேரங்கள், நீண்ட நேரங்கள் கால்களுக்க தொழுக வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களை நீங்களே சக்திக்கு மீறி சிரமப்படுத்தாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 774வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா பள்ளிவாசல் மக்காவிற்கு அருகில், மதீனாவிற்கு அருகிலே இருக்கிறது. அந்த குபா பள்ளிவாசல்ல ஒரு நபித்தோழரை இமாமாக பணி நியமனம் செய்வார்கள். அந்த இமாம் என்ன செய்வார் தெரியுமா? 5 வக்து தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதிட்டு சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவார். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் அப்படிங்கிற சூறாவை ஓதிட்டு தான் வேறொரு சூறாவை ஓதுவார். மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. 2 சூறா ஓதலாமா? தாராளமா ஓதலாம். சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதிவிட்டு ஒருத்தர் குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுறாரு, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுறாரு. அது அலந்தர கைஃபல் ஆரம்பிச்சு குல் அஊது பிரப்பின் நாஸ் வரைக்கும் 10 சூறா ஓதுறாரு. மார்க்கத்தில் கூடும், தவறே கிடையாது. அப்ப அந்த சஹாபி என்ன செய்வாங்கன்னா, குல் ஹுவல்லாஹ் சூறா ஓதுறது, வேறொரு சூறாவை சேர்த்து ஓதுறது. இதை அவரை கூப்பிட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, என்ன இப்படி ஓதிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவர் கேட்கவே இல்லை, திரும்ப அதே மாதிரி தான் ஓதுறாரு. நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க, யார ரசூலல்லாஹ், இது சரியா தவறான்னு எங்களுக்கு தெரியல. அவங்க குற்றமாக சொல்லவில்லை, நாமனா குற்றமாகவே சொல்லி இருப்போம். இது குற்றமா தவறா சரியான எங்களுக்கு தெரியல, அவர் இப்படி ஓதுறாருன்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு கேட்பார்கள், ஏன் இப்படி ஓதுற? பின்னால் என்று தொழக்கூடியவர்கள் சொல்வதை கொண்டு நீ ஓத வேண்டியதானே? இப்பெல்லாம் கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொல்றாரு, யார ரசூலல்லாஹ், இன்னி உஹிப்புகா, குல் ஹுவல்லாஹு சூராவை நான் பிரியப்படுகின்றேன். நான் பிரியப்படுகின்ற காரணத்தினால் அது எல்லா ரக்காத்துகளிலும், ரக்காத்து நம்ம சொல்றோமே அடுக்கின் அர்த்தம். லுகர் என்பது 4 ரக்காத்துனா 4 அடுக்கு தொழுகை. மக்ரிப் 3 ரக்காத் அப்படின்னா 3 அடுக்கு தொழுகை. ஃபஜ்ர் 2 ரக்காத்னா 2 அடுக்கு தொழுகைன்னு அர்த்தம்.
அப்ப 4 அடுக்குகளிலும் நீ அதை ஓதுகின்றாயே, ஏன் ஓதுகிறாய் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் அதை பிரியப்படுறேன் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்றேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தந்தார்கள். ஹுப்புக ஈயாஹா அதுகலகல் ஜன்னா, நீ குல் ஹுவல்லாஹு சூராவை பிரியப்படுகின்றாய், அது உன்னை சுவர்க்கத்தில் நுழையச் செய்யும். குல் ஹுவல்லாஹு சூராவை சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது. 4 ரக்காத்திலுமே ஓதுனா ஓதிக்கலாம், ஆனா அப்படித்தான் ஓதுன்னு அவசியம் கிடையாது. சில இடங்கள்ல யாசின் சூரா ஓத முடியலங்க, உடனே பின்னால் ஒரு விவரம் தெரியாதவங்க இந்த இறந்தவங்களுக்கு ஓத வேண்டியதெல்லாம் தொழுகையில ஓதிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆயத்துல் குர்சியை ஓதுனா பேய் வரட்ட வேண்டியதெல்லாம் தொழுகையில ஓதிட்டு இருக்கிறார் அஜர்த் அப்படிங்கிறாங்க. அது குர்ஆனின் ஒரு வசனம், ஒரு அத்தியாயம் என்பதை பல சமுதாயத்தில், இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய பலருக்கும் தெரிய மறுக்கிறது. அதுதான் நம்ம ஜும்மால கூட சின்ன சூறாவை நம்ம ஓதுவோம். ஏன்னா பல பேர் வயசானவங்க இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள், பல தேவை உள்ளவர்கள். இந்த உட்கார்ந்து நம்ம நீளமான சூறாவை ஓதுனா மனசுக்குள்ளாலே திட்டுவாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பள்ளிக்கு நான் போயிருந்தேன், ஜும்மாவிற்கு நான் சென்றிருந்தேன். ஜும்மா நடத்துவதற்கு அல்ல, வெளியூருக்கு நான் சென்றிருந்தேன். அவர் பயான் பண்ணாரு, குத்துபா ஓதாரு. கிட்டத்தட்ட 16 நிமிஷம் அரபிலே குத்துபா இருக்கிறார். தமிழ்ல ஓடினாலே நம்மளுக்கு வழங்க மாட்டேங்குது. அவர் அரபியில் அது பாட்டுக்கு அடிச்சு விடுந்தார். அப்பவே ரொம்ப பேர் தலையை கீழே தொங்க போட்டாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. தக்பீர் கெட்டுனா, நான் விளையாட்டாக சொல்லவில்லை, முதல் ரக்காத்துல சூரத் ரஹ்மான ஃபுல்லா ஓதுங்க. சூரத் ரஹ்மான முழுவதுமாக ஓதுகின்றார். எவ்வளவு பெரிய அத்தியாயம், 31 தடவை. பபி ஐய ஆளாய ரப்பிக்குமாத்து தத்திபான் 31 தடவைகள் வருகிறது அந்த ஒரு சூறால. முழு சூறாமே ஓதாது. என் பக்கத்துல உள்ள ஆளு தொழுது கீழே விழுந்துட்டேன், அதை பார்த்து ரொம்ப பேர் சிரிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நாம திறமையை காட்டுவதற்கான இடம் அல்ல. மக்களை கவனித்து அங்கே பயனாளிகள் இருப்பார்கள், சுகமில்லாதவர்கள் இருப்பார்கள், நிற்க முடியாதவர்கள் இருப்பார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்டுல கூட அந்த ஹதீஸ் எழுதி போட்டிருக்கிறோம். அவர்களை எல்லாம் கவனித்து தொழுகையை லேசாகத்தான் தொழுகை வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். இது போன்ற சட்டங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தனித்து தொழும் பொழுது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ருக்கு செய்யலாம், சஜிதா செய்யலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சூறாக்களை ஓதலாம். ஆனா இமாம் நடத்தக்கூடியவர் குறைந்தது 3 ருக்குல சுப்ஹான ரப்பியல் அஸீம் 3 முறை தான். இங்க 1000 தடவை ஓதிட்டு இருக்க கூடாது. பின்னால புரிஞ்சு நிற்க முடியாம போயிடும். வெளியூருக்கு செல்ல வேண்டியது இருக்கும். சையாவுக்கு போனாங்கன்னா சுப்ஹான ரப்பியல் அலா 3 முறை தான் சொல்ல வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பெருமானார் எங்களுக்கு தொழுகை நடத்தினால் அதைவிடவும் தெளிவான சுருக்கமான தொழுகையை நாங்கள் தொழுதிருக்கவே மாட்டோம், அந்த அளவிற்கு எங்களுக்கு தொழுகை நடத்துவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்த ரப்பை மட்டும் வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய நன்மக்களாக, அதிலும் குறிப்பாக 5 நேர தொழுகைகளை இடவிடாமல் ஒழுங்காக தொழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.